TBC Tamil News. TBC News Highlights. TBCயின் தலைப்புச் செய்திகள். புதிய அரசியலமைப்பு ஊடாக தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்கப்படும் என விஜித்த ஹேரத் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுர குறித்த இந்திய உயர்ஸ்தானிகரிடம் முறைப்பாடு செய்த சிவஞானம் ஸ்ரீதரன் சொற்பகால இடைவெளியில் அவரை சந்தித்து வாழ்த்துரைத்துள்ளார். அமெரிக்க தூதுவருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு நடைபெற்ற சொற்ப நேரத்தில் ரஷ்ய தூதுவருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜேவிபியின் கடந்த கால தமிழர் விரோதத்தை மறந்து அனுரவின் பின்னால் தமிழ் இளைஞர்கள் சென்றால் அவர்களை விட முட்டாள்கள் யாருமில்லை என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்து விட்டது. புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. அதில் அதிகாரத்தை பெற்றதன் பின்னர் புதிய அரசியலமைப்பு தயாரிக்கப்பட்டு மக்களின் ஆணையுடன் நிறைவேற்றப்படும். அதில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சரவை பேச்சாளருமான விஜித்த ஹேரத் தெரிவித்தார். புதிய அரசியலமைப்பு மக்களிடம் கொண்டு செல்லப்படும், மக்களின் ஆணையுடன் நிறைவேற்றப்படும் என்றார். இதேவேளை அக்டோபர் மாதம் வருகை தரவிருக்கும் சர்வதேச நாணய நிதியத்துடன் நடத்தப்படவிருக்கும் பேச்சுவார்த்தை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் செப்டம்பர் 30, 2024 அன்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் புதிய தீர்மானங்கள் எடுக்கவில்லை என்றார். அரசியல் பலம் மற்றும் விசுவாசத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களை மீள அழைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் அரசியல் நியமனம் பெற்றவர்களின் பதவிகள் மீளப் பெறப்படும் என அவர் கூறினார். எம்பிக்களின் பல மகன்கள் மற்றும் மகள்களுக்கு ராஜதந்திர நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். எவ்வாறாயினும் இலங்கை ராஜதந்திரிகள் எவரும் உடனடியாக மீள அழைக்கப்பட மாட்டார்கள் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்துள்ளார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மக்கள் இறைமையின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு ஜனாதிபதியின் சிநேகபூர்வ உரையாடலிலும் ஈடுபட்டார். ஜனாதிபதி அலுவலகத்தில் குறித்த சந்திப்பின் போது ஈழத்தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பையும் நிலைப்பாட்டையும் பிரதிபலிக்கும் எழுத்து மூல கோரிக்கை கடிதம் ஒன்றையும் ஜனாதிபதியிடம் நேரில் கையளித்துள்ளார் ஸ்ரீதரன். குறித்த கடிதத்தில் கால மாறுதல்களின் அடிப்படையில் இந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்த எமது மக்களின் ஆணையை ஏற்று இலங்கை தீவின் 9வது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களின் ஆட்சி அதிகாரங்களின் மீது இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் கொண்டுள்ள எதிர்பார்ப்பைப் போலவே இலங்கை தீவின் சுதேசிய இனத்தவர்களான தமிழர்களும் தமது அடிப்படை உரித்துக்கள் மீதான சாதக நகர்வுகள் தங்கள் ஆட்சி காலத்திலேனும் ஈடேறும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் என்ற செய்தியை அந்த மக்களின் பிரதிநிதியாக தங்களிடத்தே பதிவு செய்ய விரும்புகிறேன். கடந்த 7.5 தசாப்த காலமாக இந்த நாட்டில் ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ள நேர்ந்த இன வன்முறை பாதிப்புகள், அவற்றுக்கு நீதி கோரி 3 தசாப்தங்களாக நிகழ்ந்தேறிய போரின் விளைவுகள், போர் மௌனிக்கப்பட்ட பின்னர் தமிழர் தாயகமான வடகிழக்கில் வலிந்து மேற்கொள்ளப்படும் கட்டமைக்கப்பட்ட இன மத மொழி மற்றும் கலாச்சார படுகொலைகள், கைதுகள், காணாமலாக்கல்கள் உள்ளிட்ட துயரச் சம்பவங்கள் தினம் அரங்கேற்றப்பட்டு வருவதை அறிந்திருப்பதைப் போலவே தங்கள் ஆட்சியில் அத்தகைய துயர வரலாறுகள் இடம்பெறாதிருக்கும் என்ற மக்களின் ஏகோபித்த நம்பிக்கையும் தங்கள் கரிசனையோடு அணுகுவீர்கள் என எதிர்பார்க்கிறேன். அந்த வகையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி மீள நிகழாமை உறுதி செய்தல், தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, மதத்தின் பேரால் நடைபெறும் நிலப்பரிப்புகள் உள்ளிட்ட விடயங்களில் தங்களின் துரிதமானதும் சாதகமானதுமான நகர்வுகளையும் நடவடிக்கைகளையும் கோரி நிற்கிறேன்.
சம நேரத்தில் போர்க்கால சூழலில் இனத்திற்காக போராடி மடிந்து எமது புதல்வர்களை நினைவேந்தும் உரிமை கூட மறுக்கப்பட்ட இந்த தேசத்தில் போரியல் இயக்கம் ஒன்றின் வழிவந்த ஒருவராக எமது மக்களின் அக உணர்வுகளையும் அதிலுள்ள நியாய ஆதிக்கங்களையும் உணர்ந்து செயற்படும் மக்கள் தலைவராக நாட்டின் நல்லிணக்கத்திற்கு துளியேனும் பாதிப்பை ஏற்படுத்தாத உணர்வு நிலைப்பட்ட நினைவேந்தல்களை மேற்கொள்வதற்கு எமது மக்களுக்கு இருக்கும் அடிப்படை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தங்களை தயவோடு கோரி நிற்கிறேன். அதற்கமைய ஈழத்தமிழர்களின் அடிப்படை எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் உணர்ந்தும் ஏற்றும் செயற்படத்தக்க அரசியல் கூருணர்வும் சகோதரத்துவமும் மிக்க தங்களின் ஆட்சி காலம் இலங்கை தீவின் துயர வரலாறுகளை மீள நிகழ்த்தாத காலமாக தேசிய இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு நோக்கிய வரலாற்றின் திருப்பங்கள் நிகழும் காலமாக அமைய வேண்டுமென கோருவதோடு அத்தகைய நகர்வுகள் சார்ந்த தங்களின் பயணத்தில் எமது பரிபூரண ஒத்துழைப்பு உங்களோடு இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றுள்ளது. குறித்த சந்திப்பு நடைபெறுவதற்கு 22 மணித்தியாலங்களுக்கு முன்னதாக இந்திய உயர்ஸ்தானிகரை கொழும்பிலுள்ள இந்திய இல்லத்தில் வைத்து சந்தித்திருந்த ஸ்ரீதரன் அனுரகுமாரவிடத்தில் தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் எந்தவித திட்டங்களும் இல்லை என்று முறைப்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா தூதுவருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் சந்திப்பு நடைபெற்ற சொற்ப நேரத்தில் ரஷ்ய தூதுவருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜகர்யான் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தார். இந்த சந்திப்பில் புதிதாக தெரிவான ஜனாதிபதி திசாநாயக்கவிற்கு தூதுவர் எஸ் ஜகர்யான் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் தனிப்பட்ட வாழ்த்துச் செய்தியொன்றையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வழங்கினார். ஜனாதிபதி அனுரகுமாரவின் தலைமையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி புட்டின் தனது செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடலில் விசேஷ கவனம் செலுத்தப்பட்டதுடன் ராஜதந்திர உறவுகளை பரஸ்பரம் மேம்படுத்துவதற்கு இரு தரப்பினதும் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதுடன் வர்த்தகம், முதலீடு, கலாச்சாரம் மற்றும் கல்வி போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இரு தரப்பினரும் வலியுறுத்தினர். புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கும் அறிய தருகிறேன் என தமிழ் அரசு கட்சியின் வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். அவருடைய அறிவித்தலில் கடந்த 2015ஆம் ஆண்டு மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் அதிகூடிய வாக்குகளுடன் மக்களின் விருப்பத்திற்கு அமைய நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். அன்று தொடக்கம் இன்று வரை என்னால் முடிந்த அளவு தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வந்திருக்கிறேன். அத்துடன் எனது பிரதேசங்களில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் என்னால் இயன்றவரை வழங்கியும் மக்கள் போராட்டங்களில் பங்கு பற்றியும் இருக்கிறேன். வன்னி மாவட்டத்தில் தேவையான என்னால் முடிந்த பல அபிவிருத்தி திட்டங்களையும் நான் முன்னெடுத்திருக்கிறேன். தமிழ் மக்கள் எனக்கு இவ்வளவு காலமும் வழங்கிய ஆதரவிற்கும் கௌரவத்திற்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இம்முறை நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கும் அறிய தருகிறேன். அதே நேரம் தமிழர்களின் உரிமைக்காக தொடர்ச்சியாக நான் உழைத்து கொண்டிருப்பேன் என்பதை உறுதியாக கூறுகிறேன். எனக்கு தொடர்ச்சியான ஆதரவை இவ்வளவு காலமும் நல்கிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதோடு தொடர்ந்தும் உங்களுடன் நான் பயணிப்பேன் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் என்று சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். ஜேவிபியின் கடந்த கால தமிழர் விரோதத்தினை மறந்து அனுரவின் பின்னால் தமிழ் இளைஞர்கள் சென்றால் அவர்களை விட முட்டாள்கள் யாருமில்லை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அவர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் வடகிழக்கினை முழுமையாக பிரித்தது ஜேவிபி என்றும் கடுமையான போர் முன்னெடுப்பதற்கு அந்த தரப்பே காரணமாக இருந்தது என்றும் அவர் கூறினார். ஒற்றை ஆட்சிக்குள் இருக்கும் இலங்கையை மேலும் வலுவான வகையில் ஆட்சியை கட்டமைத்துக் கொள்வதே ஜேவிபியின் திட்டமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
13வது திருத்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூட கூற முடியாத அளவுக்கு ஜேவிபி காணப்படுவதோடு இலங்கையர்கள் என்ற போலி போர்வையை கொண்டு அனைத்தையும் முன்னகர்த்துவதற்கு அக்கட்சி திட்டமிடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் இபிடிபி கட்சி கொழும்பிலும் போட்டியிடும் என கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ் தெல்லிப்பளை பகுதி மக்களை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா சந்தித்து கலந்துரையாடினார். சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்தோடு மக்கள் மத்தியில் உரையாற்றிய டக்ளஸ் தேவானந்தா தான் மீண்டும் நாடாளுமன்றம் செல்வேன் என நம்புவதாகவும் தேர்தலின் பின்னர் ஆட்சியில் இருப்பவர்களுடன் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி எனும் கட்சியின் கொள்கையின்படி இணைந்து செயற்பட உள்ளதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தபால் மூல வாக்களிக்கும் வசதியினை பெற்றுக்கொள்வதற்காக பூர்த்தி செய்யப்பட வேண்டிய விண்ணப்பங்களை மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் வாக்காளர் பட்டியல்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இடங்களிலிருந்து இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி தபால் மூல வாக்களிக்க விண்ணப்பிக்க தகுதியுடைய அனைவரின் விண்ணப்பங்களும் 2024 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அன்று அல்லது அதற்கு முன் சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. விண்ணப்பங்கள் நியமிக்கப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் மற்றும் அன்றைய தினம் தபாலில் இடும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு முன்மொழிவுகள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மற்றும் பிற முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்பிற்காக அதிகாரிகளை அனுப்புவது தற்போதைய அச்சுறுத்தல் மதிப்பீடுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றும் போலீஸ் பரிந்துரைத்துள்ளது. மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு திருத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் அமுல்படுத்தப்பட வேண்டும் எனவும் இதன்போது முன்மொழியப்பட்டது. பல்வேறு பாதுகாப்பு கடமைகளுக்கு தேவையான அதிகாரிகளின் எண்ணிக்கை முன்மொழியப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட அமைச்சரின் ஒப்புதலை பெற்றவுடன் இந்த பரிந்துரைகள் அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். இதற்கமைய பாதுகாப்பு கடமையில் ஈடுபடும் அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர்களின், அமைச்சர்களின் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரித்துக்கள், கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகளை மீளாய்வு செய்வதற்கு குழு ஒன்று நியமிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் தற்போதைய கட்டளை சட்டங்களை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான 3 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். குறித்த குழுவின் தலைவராக ஓய்வு நிலை உயர் நீதிமன்ற நீதியரசர் KT சித்திரஸ்ரீ நியமிக்கப்பட்டுள்ளதோடு ஓய்வு நிலை அமைச்சின் செயலாளர் டி திசாநாயக்க, ஓய்வு நிலை மாவட்ட செயலாளர் ஜயந்த புலுமுல்ல ஆகியோர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். சுமைகளை ஏற்படுத்துகின்றதும் மற்றும் தக்க ரீதியற்ற உரித்துக்கள், கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகளை தர்க்க ரீதியான முறையில் மட்டுப்படுத்துவதற்கு அல்லது மாற்று முறைகளை அறிமுகப்படுத்துவதற்கு பொருத்தமான விதிந்துரைகளுடன் கூடிய விபரமான அறிக்கையை 2 மாதங்களில் சமர்ப்பிப்பதற்காக இக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் அனைத்து முன்னாள் அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட இராஜதந்திர கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர குடிவரவு குடியகழ்வு திணைக்கள தலைவர்களுக்கு அறிவித்துள்ளார். அத்துடன் கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளரும் தலைமை அதிகாரியுமான சமிந்த குலரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி அரசியலமைப்பு பேரவையிலுள்ள சபாநாயகர், பிரதி சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அதன் 3 உறுப்பினர்களை தவிர 219 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது நெருங்கிய உறவினர்களின் இராஜதந்திர கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.
வழக்கமான முறைப்படி அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், அவர்களின் மனைவிகள் மற்றும் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கும் இந்த ராஜதந்திர கடவுச்சீட்டு சலுகைகள் உண்டு. அத்தோடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது மனைவி அல்லது கணவர்களும் குறித்த சிறப்புரிமைக்கு உரிமையுடையவர்களாவர். இதேவேளை பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் அமைச்சு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ விமான அனுமதி பத்திரங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சமிந்த குலரத்ன மேலும் தெரிவித்தார். இதனால் முன்னாள் அமைச்சர்களின் ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளுக்கும் அறிவித்துள்ளதாக தெரிய வருகிறது. அந்த செய்தியோடு நிறைவுறுவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.